நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த பொத்தனூரைச் சேர்ந்த ஜெகதீஷ் வயது 38 ஆகுது. இவர் இந்து முன்னணியின் நாமக்கல் மாவட்ட செயலாளராக கடந்த 7 ஆண்டுகளாக இருந்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி மனைவி கீதா 38 வயதாகுது. 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கோடைக்கால பள்ளி விடுமுறை காரணமாக 2 குழந்தைகளும் கீதாவின் பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டனர். இந்த நிலையில் வழக்கம்போல் கணவன் மனைவி என இருவரும் வீட்டில் தூங்கி கொண்டிருந்திருக்காங்க. அப்போது நள்ளிரவு திடீரென ஜெகதீஷின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. அக்கம் பக்கத்தினர் என்னமோ ஏதோ என்று விரைந்து வந்து பார்த்துள்ளனர். அப்போது வீட்டிற்குள் இரத்த வெள்ளத்தில் ஜெகதீஷின் கை கால் தலையில் வெட்டப்பட்டு கிடந்தார். அருகில் அவரது மனைவி கீதா தலையில் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. உடனே இது குறித்து அக்கம் பக்கத்தினர் மூலம் பரமத்தி வேலூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நாமக்கல் எஸ்பி, டிஎஸ்பி மற்றும் போலீசார் பலத்த காயமடைந்த ஜெகதீஷனை மீட்டிருக்காங்க. அவரை சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் கீதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனை சவக்கிடங்கிற்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கு பிரேத பரிசோதனையும் நடந்துட்டு இருக்கு. இதையடுத்து சிகிச்சை பெற்று வரும் ஜெகதீஷிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க. இதில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளிவந்திருக்கு. வீட்டில் ஜெகதீஷன், கீதா தம்பதி தூங்கி கொண்டிருந்த போது நள்ளிரவு நேரத்தில் வீட்டின் கதவு தட்டும் சத்தம் கேட்டுள்ளது. அப்போது மனைவி கீதா சென்று கதவை திறந்து உள்ளார். அப்போது அங்கிருந்து மர்ம நபர்கள் அவரை அரிவாளால் வெட்டி உள்ளனர். இதனால் மனைவி கீதா அலறியிருக்காங்க. மனைவி கீதாவின் அலறல் சத்தம் கேட்ட ஜெகதீஷ் அங்கு சென்று மர்ம நபர்களை தடுக்க முயன்றிருக்காங்க. அப்போது அந்த மர்ம நபர்கள் தடுக்க முயன்ற தன்னையும் தாக்கிவிட்டதாகவும் ஜெகதீஷன் போலீசாரிடம் கூறியதாக தெரிகிறது. இருப்பினும் வேறு ஏதேனும் காரணங்களால் இருவரும் வெட்டப்பட்டுள்ளார்களா என போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்து முன்னணி நிர்வாகியின் மனைவி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாமக்கல் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா நமது சேனலில் தினமும் பல்வேறு விதமான கிரைம் நியூஸ்கள் அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்கோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.